வணக்கம் உறவுகள், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு தான் வந்திருக்கிறேன். எல்லாரும் கூலி படம் பார்த்துருப்பீங்க. கூலி படத்துக்கு உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஒருத்தன் நல்லவனும் கூடானும் ஆகணும் ஆகணும் ஐயனும் இவனும் ஆனவன் என் கருத்தை நான் சொல்லணும் இல்லையா? 1000 கோடி அடிக்க போகும் கூலி அப்படி என்னாங்க. 1000 கோடி உழைக்க போகிற படத்தை தெருக்கோடியில் இருக்கிற சினி ஓர்டில் போய் நேற்றிரவு பார்த்தேன். ஃப்ரைடே கூலி வேலை செய்து அந்த சம்பளத்தை கூலியாக வாங்கிக்கொண்டு சாட்டர்டே போய் கூலியை பார்த்து அந்த கூலியும் முடிஞ்சு சோழியும் முடிஞ்சு. சன் பிக்சர் இம்புட்டு காலம் உழைச்சவங்களுக்கு கூலி கொடுத்தாங்களோ தெரியலை. உழைச்ச காசு அம்புட்டையும் எடுத்து ரஜினிக்கு 200 கோடி, வந்து மோனிகா டான்ஸ் ஆடினவளுக்கு 50 கோடியா 5 கோடி, அங்கால அமீர்கானுக்கு ஒரு 20 கோடி, இங்கால நாகரிச்சுக்கு ஒரு 20 கோடி, அப்புறம் மலையாள ஆக்டருக்கு ஒரு 20 கோடி, அப்புறம் டைரக்டருக்கு ஒரு 50 கோடி இப்படி கொடுத்து தலைவா அப்படின்னு சொல்லி அவருக்காகவே கூலி வேலை செய்து ஒரு நாள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குற பல பேர் ஒரு நாள் கூலியை கொண்டே ரஜினி சாருக்கு கொடுத்துட்டு அநியாயமாக போச்சுடா கூலி அப்படி என்ன மாதிரி மன வருத்தத்தோட வெளியில் வந்திருப்பாங்க. என்ன படம் ஐயா இது? ஷே, இவங்க இந்த பேன் இண்டியான்னு சொல்கிறது ஒரு மாநிலத்தில் அதில் ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த படம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் பார்க்கும், எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த படம் எடுக்கணும். அவங்க பேன் இண்டியான்னு சொன்னால் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் ஒவ்வொரு பெரிய தலையை எழுத்து கொண்டு வந்து உள்ளே போட்டு படமாக எடுத்தால் எல்லாரும் பார்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த வார் 2ம் லாஸ்ட் ஆகிட்டுது, கூலியும் லாஸ்ட் ஆகிட்டுது. ஒரு வெற்றியை நோக்கி போகணும்னா இப்போ ஒரு ஃபுட்பால் கேம்னு சொன்னால் 11 பேர் விளையாடுவாங்க. 11 பேருக்கும் 11 பொசிஷன் இருக்கும். அந்த 11 பொசிஷன்லும் 11 பேரும் 11 விதமாக விளையாடுவாங்க. அவ்வளோ பேரோட கோஆர்டினேஷன் தான் ஒருவனால் ஒரு கோலுக்குள்ளே அடிக்க முடியும். ஸோ ஆனால் இங்கே எப்படி நடந்திருக்குது? கூலி என்ற ஒரு கேமை விளையாடுவோன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருந்து ஒவ்வொரு பெஸ்ட் பிளேயர், அதாவது ஸ்ட்ரைக்கரை எடுத்து வச்சிருக்காங்க. நாகரிச்சுன், அமீர் கான், ரஜினிகாந்த், சோபிகான், அடுத்தது யாரு நம்மளோட ஸ்ருதி ஹாசன், இப்படி 5-6 ஸ்ட்ரைக்கரை வச்சுட்டு நம்ம ஃபுட்பால் அடிக்க முடியுமா? ஃபுட்பால் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மிடில் ஃபீல்ட் பிளேயர் இருக்காங்க இல்லையா, மிட் பிளேயர் தான் இதே மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு சொன்னால் 2 பக்கத்து போலையும் எடுத்து அழகாக கொடுத்து கோல் பண்ண முடியும். இங்கே அதே மாதிரி தான் படம் எடுக்கணும். ஒரு ஃபுட்பால் டீமுக்கு அதிகபட்சம் 2 ஸ்ட்ரைக், அதில் ஒன்று கதாநாயகி ஒன்று கதாநாயகன். ரஜினி என்ற ஒரு ஆளும் மற்ற அவன் பொசிஷனை செய்கிறது அந்தந்த இடத்துல பொசிஷனில் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு கேரக்டரை அவங்க போடாமல் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தா அந்த கேம் பெஸ்ட்டாக இருக்கா. இங்கே கூலி என்ற படத்தில் தோல்விக்கு காரணமே எல்லாமே பெஸ்ட்டாக கொண்டு வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த படத்தோட தோல்விக்கு அதுதான் நான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். கதையே அந்த படத்தில் இல்லையே. உண்மையை சொல்ல போனால் கதையை இருந்து பார்த்தா தேடி பார்த்தா கதை கண்டுபிடிக்குது இல்லை. நம்ம ஒருத்தனை கதாநாயகன் நினைக்கிறான், அவன் கதாநாயகன் இல்லை. இன்னொருத்தனை வில்லன் நினைக்கிறான், அவன் வில்லன் இல்லை. இவன் தான் அவன்ட மகன் நினைக்கிறான், அது மகன் இல்லை. இது சஸ்பெண்ட் என்ன ஒன்று பேரில் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்கும் பொழுது ரஜினி சாருக்கு ஏற்ற படமும் இல்லை, இது லோகேஷ் கனகராஜ் சாரோட படம் மாதிரியும் இல்லை. ஒரு நோமெல்லாம் சர்வசாதாரண ஒரு படமாக ஒரு தரம் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை கூலி வேலை செய்து கூலியை கொண்டே அங்கே அப்படியே கொட்டி நீங்கள் கொடுக்குற ஹைப்பில் வந்து டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் வந்து என்ன ப்ரைஸில் இருந்து அதை கொடுத்து வாங்கியிருக்காங்க. 2000 4000 5000 கொடுத்து போய் படத்தை பார்த்து கூலி வேலை செய்து நம்ம இப்படியாவது தலைவர் படத்தை பார்க்கணும் வரவங்க அதை நம்ம சரியாக கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் உழைச்சிட்டீங்க. ரஜினி சார் 200 கோடி வாங்கிட்டு போயிட்டாரு, செய்தவனும் 50 கோடி வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே எங்களை போல கூலி வேலை செய்கிறவங்க, அம்புடுதான். வாழ்க வளமுடன்.